பன்மாய கல்வன் ஒடிசா மாநிலத்தின் மேனாள் தலைமைச் செயலர், திராவிடவியல் ஆய்வாளர் என பல்வேறு முகங்களை கொண்ட திரு ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களின் குரல் தழுவிய காதல் கவிதைகள் இந்த நூல். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பகுதி இருக்குது. அதில் இன்பத்துப்பாலை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற எல்லா திருக்குறளுக்கும் இல்லை, ஒரு 57 குறளுக்கு மட்டும் எடுத்து இவர் இதில் அதுக்கேற்ற மாதிரி காதல் கவிதைகள் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்திற்கு நம்முடைய பிரபஞ்சன் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்காங்க. அந்த அணிந்துரையில் அவர் சொன்னதை உங்களுக்காக நான் இங்கே படித்து காட்டியாகணும். நீங்கள் காதலர் என்றால் உங்கள் காதல் கூர்மையடையும், காதலிக்காதவர் என்றால் நாளை தொடங்குவீர்கள். அதனால் என்ன, காதல் உயிரூற்று அல்லவா? இது மட்டும் சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்லைங்க. காதல் என்ற சொல்தான் பால்கள் எனப்படும் பெண்பால், திருநர்கள், ஆண்பால் என்ற ஆடைக்குள் அடங்கா சொல்லாகும். அதற்கு வர்ணமில்லை, ஜாதி மதமில்லை, இடம் காலமில்லை. அது வானம். வள்ளுவர் வானத்தை அளக்க முயன்ற கவி. வானத்தை அளக்க முடியுமா? வள்ளுவரால் அளக்க முடிந்தது. அவர் சூரியனாக மாறினார், ஆகவே முடிந்தது. காதல் சமூகம் அருந்து போகாமல் கட்டும் மலராலான பந்தம். தாகத்துக்கு நீர் அதுதான், பசிக்கு உணவும் உப்பும் அதுதான், சமூகத்தின் ஆத்மாவும் கூட அதுதான். ஆகவேதான் அது அகம். அகம் உள்ளே இருப்பது, அதாவது மனித நகர்வுக்கு உள்ளாக இருந்து இயக்குவது எதுவோ அது காதல். என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். இவ்வளவும் சொல்ல வச்சது பாலகிருஷ்ணனுடைய கவிதைகள். படித்து மட்டும் பாருங்களேன், காதலிக்காதவங்கெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது என்னமோ தெரியல சார், அவர் ஏன் இப்படி பன்மாய கல்வன் பேர் வச்சார் அப்படின்னு எடுத்த உடனே எனக்கு தோணுச்சு. பன்மாய கல்வன் அப்படின்னு அந்த கேள்விக்கு கூட பிரபஞ்சன் அவருடைய வாழ்த்துறையில் அழகாக சொல்லியிருப்பார். வள்ளுவர் பாலகிருஷ்ணனும் அவருடைய எண்ணுரையில் எழுதியிருப்பார். பன்மாய கல்வன் அப்படிங்கிற இந்த வார்த்தையே எனக்கு வள்ளுவன் தந்தது தான். ஏன்னா ஒரு திருக்குறளில் அந்த வேர்டை வள்ளுவர் யூஸ் பண்ணியிருப்பார். பன்மாய கல்வன் பனிமொழி என்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. இந்த திருக்குறளில் தான் அந்த பன்மாய கல்வன் அப்படிங்கிற வார்த்தையை நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இன்பத்துப்பாலில் ததும்பும் உணர்வுகளின் ஆழம் உண்மையில் ஓர் யதார்த்த உளவியல். என் மட்டில் பன்மாய கல்வன் என்பது வேறு யாருமில்லை, வள்ளுவன் தான். அறம் பேசும் ஆசானாய், பொருள் பேசும் அறிஞனாய், இன்பம் பேசும் காதலனாய், இந்த வள்ளுவனுக்குள் எத்தனை பன்முகங்கள்! ஆமாம், பன்மாய கல்வன் என்பதில் மரியாதை பன்மை இல்லைதான், ஒருமைதான். அதனால் என்ன, அதுதான் அருமை. வள்ளுவனிடம் நமக்கில்லாத உரிமையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கேட்டிருப்பார் ஆர். பாலகிருஷ்ணன். அணிந்துரையில் ஆரம்பித்து எண்ணுரையிலிருந்து அத்தனையுமே அவ்வளோ அழகு. நிறைய இடங்களில் பாலகிருஷ்ணன் நிலா 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 நிலான்னு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்றைக்குமே பௌர்ணமியா எனக்கும் அந்த நிலாவுடைய நிறைய நிலா பற்றி எழுதியிருக்கிறாரு. எல்லா கவிதைகளையும் நிலாவை கொண்டு வந்திருக்காரு. பட் எனக்கு முதல்ல எடுத்த உடனே நான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நிலாவை பற்றின ஒரு கவிதையை மட்டும் உங்களுக்காக இங்கே வாசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நார்வேயிலிருந்து ஒரு தமிழ் காதலன். நிலா. கூகுள் வரைபடத்தில் நம் ஊரை நிலாவசிக்கும் ஊரென்றும், நம் தெருவை நிலாவசிக்கும் தெருவென்றும், நம் வீட்டை நிலாவசிக்கும் வீடென்றும் பதிவிட்டேன். அப்படி இருந்தும் அந்த நிலா வந்துவிட்டது வானத்தில். ஏதோ இயற்கையின் நியதியாம். பாவம், போகட்டும், விட்டுவிடு. அது படிக்காத நிலா. தேவபுரத்தில் ஒரு தேயாத நிலா இருப்பது அதற்கு தெரியவே தெரியாதாம். இந்த நட்சத்திரங்கள் எப்போதுமே இப்படித்தான், குழப்பவாதிகள். கண் சிமிட்டாமல் பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லையாம் எது நிலா என்று. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மினுக்குவதெல்லாம் மீனல்ல. ஆம்ஸ்ட்ராங் கூடத்தான் அடித்துச் சொல்கிறார் நிலாவில் கால் வைத்தேன் என்று. நிலாவில் நீர் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி கூட நடக்கிறதாம். நீ ஆற்றில் குளிக்கும் போது மீன்கள் அறிவித்தன,
நிலா தண்ணீரில் இருக்கிறது என்று. ஆற்று மீன்களுக்குள்ள அறிவு கூட வானத்து மீன்களுக்கு இல்லை என்பது வருந்தத்தக்கது. நிலா என்பது நிலம் அல்ல, நிலா என்பது அழகு, நிலா என்பது அறிவு. அந்த நிலாவுக்கு அரிச்சுவடி தெரியுமா, ஆடத் தெரியுமா, பாடத் தெரியுமா, வீணை வாசிக்குமா, விளையாடுமா? அதையெல்லாம் விடு. அந்த நிலா காதலிக்குமா, கவிதை எழுதுமா? சேலை கட்டாத நிலாவை, தமிழ் பேசாத நிலாவை நிலா என்று ஐநா சபையே அங்கீகரித்தாலும் நான் எதிர் வழக்காடுவேன். நிலா, உன்னை மலை மீது ஏறிவா என்று ஒருபோதும் சொல்லவே மாட்டேன். நீ சொல் நிலா, உனக்கு இந்த மலைகளில் எந்த மலை பிடித்திருக்கிறது? நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நிலா, உன்னை மல்லிகைப்பூ கொண்டு வர சொல்ல நான் குழந்தை அல்ல. நான் தான் மல்லிகைப்பூ வாங்கி வந்து உன் தலையில் சூட்டி தமிழால் தொழுவேன். அது சரி நிலா, நீ எப்படி இருக்கிறாய்? நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீ அருகில் இருக்கும்போது நான் ஒரு அரசனைப் போல இருக்கிறேன். நீ அருகில் இல்லாத போது நான் என்னவா இருக்கிறேன் எனக்கே தெளிவில்லை. நள்ளிரவில் சூரியன் இந்த நார்வேயில், நான் மட்டும் சூனியம் நீ இல்லாமல். நிலா, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை யோசிக்கிறாயா? என்ன, நான் சொன்னது சரிதானே? இந்த மாதிரி கவிதை எழுதியிருந்தா யாருக்கு தான் காதலிக்க தோணாது? கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிடணும்.